ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் காலத்தால் அழிக்க முடியாத, காலத்தால் கடைசி வரைக்கும் சிறந்து விளங்கக்கூடிய மிகவும் புகழ்பெற்ற வலிமையான 18 சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பம்சத்தை நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, மகா சித்தர் திருமூலருடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த திருமூல சித்தர் திருமந்திர 10ஆம் திருமுறையை எழுதியிருக்காரு. எப்படின்னாக்கா, உடல் வேறு இல்லை, உயிர் வேறு இல்லை. இந்த உடலும் உயிரும் சேர்ந்தாதான் உருவம். அந்த உடலும் உயிரும் சேர்ந்தாதான் அதுக்குள்ளே எதில் அடைச்சிக்க முடியும்னாக்கா, அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த 4 பொருளையும் அந்த உடலும் உயிரும் ஒன்று சேர்ந்தால் அதுக்குள்ளே அடக்கி வைக்க முடியும் திருமூலர் சொல்கிறார். இந்த திருமூலர் பரகாய பிரவேசம் செய்வார். பரகாய பிரவேசம் என்னென்னா, கூடு விட்டு கூடு போயிடறாங்களே, இறந்த உடலில் போயிட்டு உயிர் பிச்சு அவங்க வாழறது மாதிரி சொல்கிறாங்களே, அந்த கூடு வித்து கூடு பாய் வித்தையை இவர் கற்றுருக்கிறார். இந்த கூடு வித்து கூடு பாயும் வித்தையை இன்னும் சிலர் கற்றுருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, விக்ரமாதித்தன், ஆதிசங்கர், அருணகிரிநாதர், இவங்கெல்லாம் கூடு விட்டு கூடு பாயும் வித்தைகளை கட்டுறவங்க. சரிங்களா? இவர் மர நாயனார். சரிங்களா? மர நாயன்மார்களில் திருமூலர் மர நாயன்மார் திருமூலரில் ஒருத்தர். கைலாய மலையில் திருமூலருக்கு நந்தி தேவர் உபதேசம் செய்யிருக்காரு. உபதேசம் செஞ்சதில் அட்டமா சித்திகளை அவர் பெற்றிருக்கிறார். அட்டமா சித்தியை நந்தி தேவர் இவர்களுக்கு வழங்கியிருக்காரு. அகத்தியருக்கு கூட நட்புறவு கொண்ட திருமூலர் பொதிகை மலை தேடி அவர் போய் தேடியிருக்காரு. இப்படி பல அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு திருமூலர். சரிங்களா? இந்த திருமூலர் ஞானி என்ன சொன்னால், தத்துவ ஞானி சொன்னாக்கா, நம்ம இன்றைக்கி உடலுக்கு உடல் உயிர் வாழ தேவையான எல்லா விதமான மருந்துகளையா, உணவே மருந்துகள் இதையெல்லாம் இயற்கை முறையில் நமக்கு வழங்கி வரும் இவர் தான். வைத்தியத்துக்கு குருநாதரும் திருமூலர் தான். சரிங்களா? இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது வெறும் பசுகள் பசு இருக்குது இல்லையா, பசு கூட்டம் அழுவு சத்தம் கேட்குது. என்னடா பசுலாம் அழுவு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த பசு கூட பார்த்தீங்கன்னா, அந்த பசுலாம் பார்த்தீங்கன்னாக்கா, தன்னை வளர்க்குறவன் மேய்க்கிறவன் இருக்கார் இல்லையா, இளையன், அவன் இறந்து கிடக்கிறான். இறந்து கிடந்தோடனே என்ன பண்ணுறாரு, இவர் பார்த்து பசுகள் அழுது மனம் கலங்கி என்ன பண்ணுறாரு, இவர் தான் கூடு விட்டு போய் தெரியுமே, அதில் என்ன பண்ணுறாரு, அந்த இடையனுடைய உடம்புக்குள்ளே கூடு மாதிரி எழுந்துடுறாரு. இருந்தோடனே பஸ்ஸெல்லாம் மிகவும் சந்தோஷமாக போயிட்டு நேராக போயிட்டு எங்கே பட்டியில் அடிச்சிடுறாங்க. அடிச்சிட்ட உடனே போயிட்டுனே பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த இடையனுடைய மனைவி எங்கே கணவரை காணான்னு தேடுறாங்க. அந்த கூடு விட்டு கூடு பாய் உருவில் இருக்கார் இல்லையா அகத்தியர், சாரி திருமூலர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரை அழைக்கிறாங்க, வரமாட்டாருன்னு பார்த்து எல்லாரும் வீட்டில் ஊரில் எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பார்த்தா எல்லோரும் ஊரெலாம் கூப்பிட்டு வராங்க, இவர் வரமாட்டாருன்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா திருமூலர் தியானத்தில் இருக்கார். தியானத்தில் டிஸ்டர்ப் பண்ண விடான்னு சொல்லிட்டு எல்லோரும் அமைதியாக காத்திருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, திருமூலருடைய அவருடைய என்ன சொல்கிறது ஞானங்கள்லாம் போதிக்கிறதுக்கு ஒரு உருவம் தேவைப்படுது, அது இந்த உருவமாக சொல்லிட்டு திருமூலரே உணர வச்சு திருமூலர் அங்கேருந்து வந்துடுறார். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, திருமூலர் அரச மரத்தட்டில் சிவராச யோகத்தில் அமர்ந்து 3000 ஆண்டுகளுக்கு 3000 செய்யுளை ஏற்றுறார். அரச மரத்தில் அமர்ந்து சிவரச யோகத்தில் திருமூலர் 3000 ஆண்டுகளில் 3000 செய்யுளை எழுதுறார். கைலாயத்தில் இவருக்கு சுத்த சதா சிவ சுந்தரநாதர் இவருக்கு பேர் உண்டு. கைலாயத்தில் திருமூலருக்கு சுத்த சதா சிவ சுந்தரநாதர்னு பேர் உண்டு. இவர் பார்த்தீங்கன்னா, திருமால், இந்திரன், பிரம்மன், தேவர்கள் இவர்களான
இவரெல்லாம் ரொம்ப வணங்கினதால் இவர் வந்து இந்த இறைவனையே திருமூலர் குருவாக பெற்றிருக்காரு. இப்போ எல்லாரும் வந்து இன்னொருத்தரை தான் குருவாக ஏற்றுப்போம். ஆனால் திருமூலர் வந்து இறைவனையே வந்து குருநாதரை ஏற்றுக்கினார். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இறைவனோட திருவருளால் வந்து இவருக்கு திருவள்ளுவர் 9 யோகிகள் இருக்காங்களே, அந்த 9 யோகியில் இவரும் ஒருவராக செயற்படுறாரு. அந்த 9 யோகிகள் யாருன்னா சனகர், சனந்தனர், சனாநாதர், சனற்குமாரர், சிவயோக முனிவர், பதஞ்சலி, வியாக்கிரமர், திருமூலர். இவங்க தான் அந்த 9 பேர். எப்பவுமே இறைவன் கீழே இருக்கிறவ 9 நவசித்தர்கள் மாதிரி இவங்க. சரிங்களா, முக்கியமானது. இவருக்கு வந்து திருமூலருக்கு 7 சீடர்கள் இருக்காங்க. 7 சீடர் யாருமா? 1 மாலாயங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், உத்திரன், கலாங்கிநாதர், கஞ்சன் மலையன். இந்த 7 பேரும் திருமூலருடைய சித்தருடைய சீடர்கள். அன்பான சிவ அன்பர்களே, திருமூலரை பற்றி படிங்க. படிச்சினாக்கா இயற்கை வைத்தியம், நீண்ட நாள் வாழறதுக்கான நமக்கான மருத்துவம் எல்லாமே கிடைக்கும். நம்ம மருத்துவத்தின் முன்னோடியாக தன்வந்திரியாகவும் திருமூலரை திகழ்கிறாரு. அதனால் சிவபெருமான் அருள் பெற்று திருமூலருடைய திருநாமத்தை சொல்லுங்கள், அவர் புத்தகத்தை படிங்க, சிவன் அருள் பெறுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.